இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அது அவங்களுக்கு பெரிய அடின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கம்பேக் கொடுத்து இப்போ அவங்களுக்கு 10 போட்டி நடந்திருக்கு. அதில் 5 போட்டி வின் பண்ணி 5 போட்டியில் தோத்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ரஷ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போகிறதுக்காக தான். இவங்களால பிளே ஆஃப் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் அதுக்கு அவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 6th பொசிஷனில் இருக்காங்க. நேற்று மேட்ச்சை வின் ஆயிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 6th பொசிஷனில் தான் இருக்காங்க. பிகாஸ் 5th பொசிஷனில் இருக்க ஜிடி 6 வின்னர்ஸோட வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க கிட்ட 5 வின்ஸ் தான் இருக்கு. சரி, எப்படி ஜிடி விடுவாங்க இவங்க பிளே ஆஃப் போக அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா சிஎஸ்கேக்கு இன்னும் 4 மேட்சஸ் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. அந்த 4ல் அட்லீஸ்ட் 3 ஆச்சும் வின் ஆகணும். 16 பாயிண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக பிளே ஆஃப் குள்ள போகிறது உறுதி. சப்போஸ் அடுத்த வர 4 மேட்சஸில் 3 மேட்சஸ் ஜெயிக்காம 2 மேட்சஸ் மட்டும் வின் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 14 பாயிண்ட் கிடைக்கும். பட் இந்த கேஸில் என்ன ஆகும்னா மற்ற டீம்ஸ்லாம் இவங்களை கீழே தள்ளிடுவாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களால பிளே ஆஃப் போக முடியாது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஆரும் முக்கியம். அதே சமயம் எல்லா மேட்சஸும் வின் ஆகணும். அட்லீஸ்ட் 3ஆவது வின் ஆகணும். இவங்க ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸில் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயே இவங்களுக்கு மைனஸ் ஆகிடுச்சு. அதனாலே பாயிண்ட்ஸ் டேபிளில் இன்னும் கூட முன்னே வர முடியாமல் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா சீசன் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். தொடர்ந்து 3 மேட்சஸ் தோத்தது தான் இங்கே பெரிய விஷயமே. சரி, ஓகே, அது பழைய விஷயம், அதை மறந்துடலாம். நெக்ஸ்ட் இவங்க பிளே ஆஃப்குள்ளே போகணும்னா இவங்க கரெக்டாக விளையாடணும். அது மட்டும் இல்லாமல் 4 மேட்சஸ் இருக்கு இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மே 10 அன்னைக்கு லக்னோ எல்எஸ்ஜி கூட நடக்குது. ஆனால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் நம்ம ஸ்டேடியத்தில் நடக்குது. இதே கொஞ்சம் 5 நாள் கழிச்சு மே 15 என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் லக்னோ கூட தான். ஆனால் அவங்க ஹோம் டவுனில் லக்னோவில் நடக்குது. சரி, ஓகே, இந்த 2 மேட்சஸ் வின் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மே 18 அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட நம்ம ஹோம் டவுனில் தான் நடக்குது. அப்புறம் மே 21 பார்த்தீங்கன்னா ஜிடி கூட நடக்குது. லாஸ்ட் மேட்ச்சு அகமதாபாத்தில் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 மேட்சஸில் 3 மேட்சஸ் வின் ஆகணும். தொடர்ந்து வின் ஆனாங்களே எப்போதும் இவங்க பிளே ஆஃப் போயிடலாம். நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் எடுத்ததுனாலே, நல்லா விளையாண்டதுனாலே ஸ்ட்ரைக் ரேட் ஏறி இப்போ 0.151 இருக்குது. என்ஆர்ஆர் நெட் ரன் ரேட் ரொம்ப முக்கியம்னு நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்போ பரவாயில்ல, பாசிட்டிவ் நம்பரில் இருக்குது. இனி வரக்கூடிய மேட்சஸில் இவங்க சில தப்புகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க பேட்டிங் எடுத்துப்போம். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நேற்று மேட்ச்சில் 6 ரன்ஸ்லேயே அவுட் ஆகிட்டார். அவர் பவர் பிளேயரை நீட்டிச்சு விளையாண்டாதான் ஒரு பவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரன்ஸும் கிடைக்கும். நிறைய டீம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பவர் பிளேயே 100 ரன்லாம் டார்கெட்டை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் சிஎஸ்கே இதே ஃபாலோ பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் சஞ்சு சாம்சன், அவரும் சூப்பராக விளையாடுவார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா 52 பால்ல 87 ரன் அடிச்சிருந்தாரு. செஞ்சுரி அடிச்சிருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, ஓகே, பரவாயில்ல. இவரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகாமல் விளையாண்டா சூப்பராக இருக்கும். இவர் அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகிறதில்ல. பட் சில மேட்ச்சில் அசால்ட்டாக இருந்தால் அவுட் ஆயிடுறாரு. அவர் போயிட்டாருனாலே சிஎஸ்கேக்கு ஒரு ரன் அதிகமாக எடுக்க முடியாமல் போயிடுது. அது ஒரு ஃபேக்டராக அமைஞ்சிருது. ஸோ அடுத்த மெயினான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் சரியாக பேட்டிங் ஆடுறதில்ல. சிவம் தூபே இருக்கார் பார்த்தீங்களா, அவர்லாம் ஃபஸ்ட்டு எப்படி விளாடுவார், எந்த பால்னாலும் ஃபேஸ் பண்ணி கரெக்டாக ஆடுவார். 6 செம்மையாக அடிப்பார். ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ அவர்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் டெவால் பிரேவிஸ், அவரும் சூப்பராக விளையாடுவார். கேச்சஸ் எல்லாம் சூப்பராக பிடிப்பார். ஃபீல்டிங் சூப்பராக பண்ணுவார். பேட்டிங்கும் அதே மாதிரி செம்மையாக விளையாடுவார். ஆனால் இந்த சீசனில் இருந்து என்னன்னு தெரியல, அவ்வளோக்கும் இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு வந்து கிடைக்கல. பவுலிங் ஸ்ட்ராட்டஜியும் கொஞ்சம் இவங்க மாற்ற வேண்டியது இருக்குது. ஸ்டார்டிங் 1 to 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைனும் அப்புறம் குர்ஜாப்னீத் சிங் அவர் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேரும் போட்டாலே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மிடில் பார்த்தீங்கன்னா நூர் அகமத்தை இறக்கி விடலாம். நூர் அகமத்தும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே போடுவார், ஸ்பின் பவுலர். அதே மாதிரி தான் அகில் ஹுசைனும் டெத் ஓவர்ஸில் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக முகேஷ் சௌத்ரி யாக்கர்ஸ் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஜெமி ஓவர்டன், இவங்க வேறு வேரியேஷன் யூஸ் பண்ணி போட்டாங்கனாலே பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஓவர்டன் நேற்று ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா 5 ரன் தான் கொடுத்துருக்காரு. பட் ஒரு விக்கெட்டை எடுத்துட்டாரு. இது ஒரு சூப்பர் தான். முக்கியமான மேட்சஸில் இன்னுமே இம்பார்ட்டன்ஸ் தரணும். முக்கியமாக இருக்க மேட்சஸ் வேறு எதுவும் இல்லை, அடுத்த வர மேட்சஸில் தான் முக்கியமாக சொல்கிறேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா வர அடுத்த சீசனில் சிஎஸ்கேக்கு சேர்றதா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாக இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இன்னும் தெரியல.